தாகம் தீர்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு ஓஹோ குறையில்லையே, குறையில்லையே. ஹல்லேலூயா. ஆல்ரெடி 12:45 ஆகிட்டு. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் பசியோட இருப்பீங்க. எத்தனை பேருக்கு ரொம்ப பசிக்கு? அவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓகே, அப்போ ஒரு 5 மணிக்கு ப்ரேயர் முடிக்கலாம்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, நான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸில் நான் கண்டிப்பாக முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க ஒரு டைம் கை தூக்கி காமிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. ஓ, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? இருக்கிறதுலே ஓல்டு பீஸ் நம்ம தான். ஓகே, புதுசாக வந்திருக்கவங்க ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஈஸ்வந்தார சபை சார்பாக உங்களை நாங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கிறோம். ஒரு ஜோராக கை தட்டிடுவோமா அவங்களுக்காக? நீங்கள் யாரை சொல்லி வந்தீங்க, என்ன கேட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. யாரை பார்க்க வந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் இங்கே யார்கிட்ட பார்க்க வந்திருந்தீங்கன்னா, இல்லை என்ன பார்க்க வந்துருங்கன்னா, நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. ஆனால் நீங்கள் இயேசுவை தேடி வந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வெறுமையாக போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. என்ன செய்வாங்க? என் சத்தம் பின்னாடி வர கேட்கா என் சத்தம்? இந்த பூமியில் இருக்க எல்லாருமே ஏதாட்டும் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்க்காம யாராட்டும் ஏதாவது கொடுப்பாங்களா? இல்லை. ஆனால் இயேசு மட்டும் தான் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம். உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா தெரியலையா எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இங்கே வரணுன்ட்டு நீங்கள் ஆசைப்படலை, தேவன் ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. வந்திருக்க நீங்கள் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாருமே திரும்ப போகும்போது வெறுமையாக போக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி பார்த்துக்கோங்க பக்கத்தில். நீ இங்கிருந்து வெறுங்கையா திரும்ப போக மாட்டேன்னு சொல்லுங்க. நீ என்ன சூழ்நிலையில வந்தாலும், உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், உன் குடும்பத்துல என்ன தேவை இருந்தாலும், நீ மட்டும் வெறுமையா போக மாட்ட. இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்ணுல மூலம் எல்லாரும் நன்றி பிதாவே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே. இங்க வந்திருக்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற யாருமே இங்க இருந்து வெறுமையா போகக்கூடாது ஏசப்பா. உங்க வார்த்தை உங்க வார்த்தை வந்திருக்க எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கட்டுமாப்பா. எல்லாருடைய கண்ணீர்களை நீங்க கழிப்பாய் மாற்றங்கப்பா. இந்த ஆண்டு என்னென்ன இழந்தாங்களோப்பா அதெல்லாம் உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பாய் கிடைக்கட்டும்ப்பா. குறிகளை மாற்ற நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா. துளைந்து போனவனை தேடி இந்த பூமிக்கு நீங்க வந்தீங்கப்பா. பாவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா. நீங்க வந்த நோக்கத்தை இங்க வந்திருக்க எல்லாரும் அறியணும்ப்பா. எல்லாத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். துவக்கத்துல இருந்து முடிவு வரை நீங்க கூட இருங்கப்பா. நாங்க சிறுகையும் நீங்க பெருகையும் மாறுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐசியா என் புஸ்தகத்துல 49:15. இந்த புக் ஆஃப் ஐசியா 49:15. ஐசியா 49:15. ஸ்திரீயானவள் ஓகே, ஹல்லேலூயா. சரி மீதி வீட்டில் போய் படிக்கலாம்.
ஒருத்தவங்க படிக்கிறாங்க, மீதி எல்லாரும் கவனமாக கவனிங்க. அந்த ஸ்கிட்ல இருக்க மாதிரி தான், டஸ்ட்டை தட்டி தான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க பைபிள், எனக்கு தெரியும். ஸோ இங்க வந்துட்டு தேடாதீங்க, ஐசியா புக்கில் எங்க இருக்குன்னு தேடுறாங்க நிறைய பேர். ஓகே, நல்ல கவனிங்க. ஒரு ஸ்திரீ ஆஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒரு ஸ்திரீ, ஒரு அம்மா தன் பெத்த குழந்தைய மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? நீங்களும் அம்மாவே அவளை எப்படி எப்படி தலையாடு. யாரெல்லாம் அம்மா இங்க குழந்தை இருக்குங்கிற ஓகே, என்னைக்காட்டு நீங்க உங்க பெத்த பிள்ளைய மறக்க முடியுமா? முடியாது. நீங்க பசியோட இருந்தாலும் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துருங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? பார்த்தா நீங்க தான் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து இருக்கீங்க. ஓகே, ஆமாவா இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, அவ கூட ஒரு நாள் அந்த குழந்தைய மறந்துடுவா, ஆனா தேவன் நம்மளை மறக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு வசனம் பாருங்க. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அவர் இந்த பூமிக்கு வந்தது ஒரு புதிய துவக்கத்துக்காக என்று நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்க? ஆனா அவர் வந்தது ஒரு முடிவு கொண்டு வர வந்தார். ஹல்லேலூயா. எதுக்கு முடிவு சொல்ல முடியுமா? எதுக்கு அவர் ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க? வருஷம் ஃபுல்லா என்னைய தான் பாக்குறீங்க, இன்னைக்கும் என்னைய தான் பாக்குறீங்க, பைபிளை பாக்கி போட்டீங்க. ஓகே ஃபைன். சோ இந்த வசனம் சொல்லுது, ஒரு ஸ்திரீயானவள் குழந்தை பெத்து 9 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த ஒரு ஸ்திரீ கூட அந்த குழந்தைய ஒரு நாள் மறக்க முடியும், ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ தன் குழந்தைய மறக்கலாமா? ஆனா இயேசு உன்னை மறக்க மாட்டான். இந்த கிறிஸ்துமஸ் இயேசு உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன யோசனை நீங்க வந்தேன்னு எனக்கு தெரியாது, உன் கண்ணீர் உன் தேவைகள் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், உன்னை பெத்த அம்மா கூட உன்னை மறக்கலாம், ஒருவேளை உனக்கு அம்மா இல்லாம இருக்கலாம், ஒரு அப்பா இல்லாம இருக்கலாம், உனக்கு விசாரிக்க கூட யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்ப ஒரு சார வசனத்தை படிப்போம். ஸ்திரீயானவள் ஆஹா ஆஹா ஓகே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பத்துல இருக்க ஒரு பெத்தெடுத்த ஒரு குழந்தைய மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. இதுவரைக்கும் கிறிஸ்துமஸ்ல நீங்க கேட்ட செய்தியெல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கும். இயேசு பிறந்தான், இயேசு வாழ்ந்தான், இயேசு மரித்தார். எல்லா சர்ச்லயும் நீங்க கேட்கறது ஒன்னே ஒன்று தான் இருக்கும், இயேசு பெத்லஹேம்ல பிறந்தார். ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், இயேசு உங்களுக்குள்ளதான் பிறந்தார். யாருக்கெல்லாம் அம்மா இல்லையோ அப்பா இல்லையோ விசாரிக்க யாரும் இல்லையோ, உனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க உனக்கு யாரும் இல்லையா? உனக்குள்ள இயேசு இருக்கிறார். யார் இருக்கிறார்? நீ கண்ணீரோட போது துடைக்க உனக்கு கை இல்லையா? உனக்குள்ளதான் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எங்க பிறந்தார்? இப்படி கை வச்சு சொல்லுங்க, இயேசு எங்க பிறந்தார்? இயேசு எங்க பிறந்தார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உனக்குள்ள பிறந்தார். யாரை தேடி வந்த? நீ இயேசுவை தேடி வந்தியா? அவ உனக்குள்ளதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் குழந்தையை மறந்துடலாம், நீ கட்டி நம்பி வந்த உன் கணவன் உன் மனைவி உன்னை மறந்துடலாம், நீ பெத்தெடுத்த உன் பிள்ளை கூட உன்னை மறந்துடும், ஆனா இயேசு உன்னை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த கிறிஸ்துமஸ் இயேசு எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? உன்ட்ட ஒன்னே ஒன்று சொல்லதான் வந்திருக்கிறாரு. நீ பயப்படாத, நான் உன்னை மறப்பதே இல்லை. உலகத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லை. அந்த இப்பதான் ஒருத்தர் கிருபன்னு போன் வந்தோடனே பிஸியான மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ தாண்டி என் உயிர், நீ தாண்டா என் உயிர், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆனா நீ கிடைச்சிட்டா உன்னைய கொண்டுருவாங்க. நீ இல்லைன்னா செத்து சொல்லியிருக்காங்களா இல்லையா? உங்கள்கிட்ட யாராட்டும் உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, நீ இல்லைன்னா என்ன செஞ்சிருவேன், நீ இல்லைன்னா என்ன சத்தமே வர மாட்டேங்க, நீ இல்லைன்னா சொன்னாங்களா? உங்கள்கிட்ட சொன்னாங்களா? என்னப்பா சாம்பல் பெட்டியில யூத் மாறிட்டே போறாங்க. நீ இல்லைன்னா என்ன என்ன சொல்லுவாங்க? நீ தான் ஏன் உயிரும்பாங்க. என்னம்பாங்க? ஆனா ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னா உயிரே எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு உயிர் மாறிட்டே இருக்கும் இல்லையா?
இன்னைக்கு நீ உயிர், நாளைக்கு இன்னொரு உயிர் கிடைக்கும் இல்லையா? எப்படி அரசியல்ல மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒருத்தங்க சிஎம், நாளைக்கு இன்னொரு சிஎம். நம்ம கூட ஓட்ட மாத்திருக்கோம், சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நான் இருக்கேன்னு சொல்றவங்க எல்லாருமே ஒரு நாள் மாறிடுவாங்க. நான் அவன் கூட, நீ என் உயிர் ஃப்ரெண்டுடி, உயிரே போனாலும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. குத்துறது ஃபர்ஸ்ட் யாரு சொல்லுங்க? நம்மள கரெக்ட். சத்தம் இப்பெல்லாம் வர மாட்டேங்க. குத்துறது யாரு? உங்களுக்கு உங்க எதிரி யாருன்னு தெரியும்னா வெளியெல்லாம் தேடாதீங்க, பக்கத்துல இருக்க மூஞ்சி கொஞ்சம் கிட்ட பாருங்க, அதான் உங்களை குத்துவாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மனுஷன் மாறிட்டே இருப்பான். காசு இருந்தா அவன்கிட்ட வருவான், காசு இல்லைன்னா நீ அழகா இருக்கும்போது அவன் கூட இருப்பான், நீ பலவீனம் ஆயிட்டனா. ஆனா இயேசு அப்படி இல்லை. யார் உன்னை மறந்தாலும், யார் உன் கைய நான் கூடவே வருவேன் அறையில விட்டுட்டு போனாலும், அவர் மட்டும் உன் கைய, ஒரு தாய் தன் குழந்தைய மறந்தாலும் நான் உன்னை பைபிள்ல ஒரு ஸ்திரீ இருந்தா, ஓகேவா? அவன் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை தான். அவர் வெகு காலம் காத்திருந்தும் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. என்ன இல்ல? அவ எல்லா நாளும் கண்ணீர் விட்டு அழுதுட்டே இருந்தா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே ஏசப்பா. என்ன சொன்னா? அவர் கணவர் வேற கல்யாணம் முடிச்சு ஜாலியா 2 குழந்தை பெற்றுட்டாரு. ஆனா அந்த ஸ்திரீக்கு என்ன இல்லை? அவ காலையில எந்திக்கும் போதும் அதான் சொல்லுவா, நைட்டு படுக்கும் போது என்ன சொல்லுவா? அவ கண்ணீரெல்லாம் ஒன்னே ஒண்ணா, ஜெபமெல்லாம் ஒண்ணுதான், ஏசப்பா எனக்கு ஒரு ஒரு நாள் இதே மாதிரிதான் அவ சர்ச்ல போய் அழுது ப்ரே பண்ணிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு. அப்ப அங்க இருந்து ஒரு பாஸ்டர் அவரை பார்த்தாரு. எதுக்கு இவ அழுதுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டான். ஏன் இவ இவ்வளவு புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு இங்க கூட நிறைய பேர் நீங்க புலம்பிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. நீங்க வெளியிருந்து நல்ல துணி போடுறதுனால நம்ம நல்லவங்கன்ட்டு எதுவும் இருக்காப்பா? வெளியிருந்து நல்ல துணி போடுற அரை பேர் உள்ள அழுக்கான துணி தான் போட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. சோ இங்க நிறைய பேர் இன்னைக்கு அதே மாதிரிதான் நீங்க புலம்பிட்டு வந்திருக்கீங்க. என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா ஏசப்பா? வருஷம் ஃபுல்லா நான் இப்படி கண்ணீரோட தானே இருக்கேன். என் கணவன் மாறல, என் மனைவி மாறல, என் பிள்ளைகள் மாறல, என் நோய் சுகமால, எனக்கு கடன் அடைக்கப்படலை, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் ஒரு நல்ல கார் வாங்கல, நான் நல்ல வீடு வாங்கல. இதே மாதிரிதான் அவளும் டெய்லி வந்து சர்ச்ல அழுதுட்டே இருந்தா. 2021 போச்சு, 22 போச்சு, 3 போச்சு, 5 போச்சு, இப்ப என்னது வந்துட்டு 6 வந்துட்டு. சப்பா நீயும் பதில் கொடுக்கல, என் ஜெபமும் மாறவே. ஒரு நாள் ஆனா ஒரு மாற்றம் வந்துச்சு. ஹல்லேலூயா. எப்போது போல விடாம அவ ஜெபிச்சுட்டு இருந்தா. அன்னைக்கு கூட அவன் வந்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருந்தான். எல்லாரும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1 சாமுவேல் 1:1 9 படிப்போம். அவர்கள் ஓகே. இப்ப நல்லா கவனமா கவனிங்க. இப்பதான் சொன்னேன், பைபிள்ல தேட வேண்டாம். வீட்டுல போய் நம்ம டஸ்ட தட்டிக்கலாம், இங்க தட்ட வேண்டாம். ஓகே, நல்லா கவனமா கவனிங்க. ஒரு ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இனிய மாதிரி ஒரு ஊழியக்காரன் அங்க உட்கார்ந்துருந்தான். அந்த நேரத்துல உங்களை மாதிரி ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷர் ஏதோ அங்க வந்து ஜெபம் பண்றாங்க. மேல படிமா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியார் மேல் ஓகே. ஹல்லேலூயா. இப்போ இவ வந்து ப்ரே பண்றா, தேவனே என் கண்ணீரை பாருங்க, என் பிரச்சனையை பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் இவளுக்கு டெய்லி எல்லா நாளும் வேலை. டெய்லி இதே ப்ரேயர் தான். ப்ரேயர்லாம் மாத்திரம் நம்மள மாதிரி இல்ல. ஒரு நாள் வந்தா ஒரு வாரம் ஆப்சென்ட், ஏசப்பாக்கு லீவ். ஏசப்பாக்கு ஒரு அப்ளிகேஷன், இந்த சண்டே வந்தோம்ல 10 நாள் எனக்கு லீவ் ஏசப்பா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வெயிட் பண்ணுவோம். எப்படி யார இந்த
மாசத்துல 4 சண்டே இருக்கு, 2 சண்டே போனா போதும். கரெக்ட் தானே? மீதி 2 சண்டே நம்ம எதுக்கு போகணும் சர்ச்சுக்கு? நம்மளுக்கு வேலை இருக்கு, அப்சென்ட் வச்சுக்கிறேன். சோ இவ கூட டெய்லி போறா. எப்படி போறா? எல்லா சண்டே எல்லா நாளும் போய் ஒரே ஒரு ஜெபம் தான், என் கண்ணீரை தொட ஏசப்பா, என் ஜெபத்தை கேளு ஏசப்பா. ரொம்ப பெருசாலாம் எதுவுமே சொல்ல. ஏதாவது பெருசா சொல்லியிருக்காளா? இல்ல, என் கண்ணீரை தொட, என் விண்ணப்பத்தை கேளு. இதுதான் எல்லா நாளும் அவளுடைய ஜெபம். அன்னைக்கும் அவள் ஜெபம் அதுதான் இருந்துச்சு. ஆனா அவ கண்ணீரை கண்டுட்டு இருந்த அந்த ஊழியக்காரன் 15 படி நான் இப்ப அந்த ஊழியக்கார்ட்ட சொல்றா, நான் ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கேன், என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது, நான் கண்ணீர்ல வந்திருக்கேன். இப்ப நீங்க உங்களுக்குள்ள கூட நிறைய பேருக்கு யோசனை அதான் இருக்கும், என்ன மயக்க பிடிச்சு பேசிட்டு இருக்கான், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இவனா கஷ்டத்தை தீர்க்க போறான். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அலர்ட் ஆகிட்டாங்க சாம்பல் பெட்டி ஜனங்க, தூக்கத்துல இல்ல. அப்போ ஸோ நிறைய பேரோட யோசனை அதுதான், சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன கிடைக்க போகுது, இவன் பேசுறதுனால என் சூழ்நிலை மாறப்போதா? அப்படியா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாடா, ஆமாவா இல்லையா? ஆமா. ஸோ இதுதான் அந்த ஸ்திரீயோட யோசனையும். அவள் விசுவாசித்து ஜெபிதா. ஆனா அவளுடைய பிரச்சனை உடனே வந்தான், என்ன நடக்க போகுது, நம்ம டெய்லி பண்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு போயிடும், எப்படியும் இயேசுவும் கேட்க போறது இல்லை, இந்த ஊழியக்காரனுக்கும் புரிய போறது இல்லை. என் பிரச்சனை அவனுக்கு என்ன புரியும்? இதே மாதிரிதான் அன்னைக்கும் அவன் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேற மாதிரி வித்தியாசமான நாள். அதுக்கு அந்த ஊழியக்காரன் என்ன பதில் சொல்றான்? 17 படிமா. என்ன சொன்னாரு? நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க இயேசுவை நம்பி வந்தீங்களான்னு கூட எனக்கு தெரியாது, நீங்க யாரை பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சமாதானமா போங்க. ஹல்லேலூயா. நீங்க இங்க இருந்து போகும்போது சமாதானமா போங்க. ஹல்லேலூயா. நீ என்ன கேட்டுட்டு இந்த சபைக்கு வந்து அது உன் வாழ்க்கையில 2026 நடக்கும். ஹல்லேலூயா. நீ காசு கேட்டு வந்தனா, என்கிட்ட காசு இல்லைன்னா 2026 உன் வாழ்க்கையில காசு இருக்கும். நீ சமாதானம் கேட்டு ஒருவேளை உள்ள வந்திருந்தனா 2026 உனக்கு சமாதானம் இருக்கும். ஒருவேளை அண்ணாலே போல நீ ஒரு குழந்தையை கேட்டு வந்திருந்தனா 2026 உன் வாழ்க்கையில என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கு. ஆனா எலி சொன்னா, நீ சமாதானமா போ. என்னப்பா எப்படி போ? நீ சண்டை போட்டு போவாத, குழப்பத்துல போவாத. என்ன நடக்கும்? நீ இங்க இருந்து போகும்போது எப்படி போ? ஏன்னா நீ கேட்டது யார்கிட்ட கேட்ட? நீ யாரை பார்க்க வந்தீங்க? ஏசப்பாவை பார்க்க நீ வந்தலாம். நீ இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது சமாதானமா தான் போகும். உன் சூழ்நிலை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீ அதை பார்க்காத. நீ யாரை பார்க்க வந்த? ஏசப்பாவை பார்க்க வந்த. நீ எப்படி இங்க இருந்து போகணும்? எப்படி போகணும்? அந்த வசனம் படிமா திரும்ப. அதுக்கு நான் நீங்க எல்லாம் எப்படி போனீங்க? இருந்து சமாதானத்தோட போங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நிமிஷம் கொடுங்க. கண்ணை மூடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுருங்க. கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க மனசுல உங்களுக்கு ஏதோ தெரியுதோ இல்லையோ, ஆனா நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இந்த ஒரு நிமிஷம் நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க. யாரும் அங்க எங்க பார்க்க வேண்டாம். கண்களை மூடி ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் உம்மை விடல இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல இன்னும் கண்டுபிடிக்கலையே.
நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே நீ குழம்பிதான் போவேன். ஏன்னா நான் என்கிட்டே எதுவுமே இல்லை கொடுக்க, ஒண்ணுமே இல்லை, பாக்கெட் எம்டி தான். ஆனா நீ யார்கிட்ட கேட்டிருக்க? அதனால நீங்க எப்படி போகணுமா? அதுக்கடுத்து அந்த ஸ்திரீ டெய்லி வந்து புலம்பிட்டு இருந்த அந்த ஸ்திரீ அதுக்கப்புறம் எப்படி போனா? நல்ல கவனமா கவனிங்க எல்லாரும் இங்க இருந்து எப்படி கிளம்பி போனா? அப்பொழுது அவள் ஆஹா 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 அப்புறம் அவள் சமாதானத்துல நீ போறனா இனிமே மூஞ்சில் என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? வீட்டுக்கு போனோன்னு துக்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, சத்ருகள் அதுக்கு. ஆனா நீ துக்கமா நீ காலை அப்பதான் வாந்தி எடுப்பாங்க, நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. ஆனா நீ என்ன ஆகக்கூடாது? சாப்பாடு உட்காரும் போது தான் மூணு அப்படி சொல்லுவாங்க. ஆனா நீ ஏன் இங்க இருந்து நீ வெளியே போகும்போது கூட வந்துட்டான் பாரு சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன ஆகக்கூடாது? ஏன்னா உனக்கு சமாதானம் யார் தந்திருக்கா? இன்னைக்கு பக்கத்தை பார்த்து சொல்றேன், இனிமே நீ துக்கமா இருக்க வேண்டாம். நல்லா தட்டி சொல்லுங்க, இனிமே நீ என்னைய பார்த்து சொல்லாதம்மா, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என் துக்கமே நீங்க தான். பக்கத்தை பார்த்து சொல்லு, இனிமே நீ துக்கமா இருக்கா வேண்டாம் சொல்லு. நல்லா சொல்லு, சிந்து இனிமே நீ துக்கமா இருக்க வேண்டாம். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டார். இஸ்ரவேலின் தேவன் உன் கண்ணீரை இன்னைக்கு துடைப்பா. அதுக்குதான் இந்த பூமிக்கு வந்தார். நிறைய பேருக்கு இயேசு எதுக்கு பூமிக்கு வந்தாரே தெரியாது, தெரியுமா? இயேசு வந்தாரு சாவ வந்தாரு நினைச்சிருப்பாங்க, அவரும் ஒரு சாமி நினைச்சிருப்பாங்க. இயேசு வந்தது உன் கண்ணீரை துடைக்க வந்தார். அல்லேலூயா. உன் துக்கத்தை மாற்ற வந்தார். அல்லேலூயா. உன் தேவையை சந்திக்க வந்தார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்ற வந்தார். தூக்கமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டயர்டா இருக்கவங்க எல்லாம் கீழே உட்காந்துக்கோங்க. கனெக்டா இருக்கா? டயர்டா இருக்கவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பிளாக் ஷீப் அல்லேலூயா. அல்லேலூயா. இனி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி நான் துக்கப்பட மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான் சத்தமா? ஓகே. ஸோ ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிக்க போறோம், அதுக்கப்புறம் நம்ம ஆராதிச்சு ஜெபிப்போம். இந்த ஒரு வசனம் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் தேவன் இன்னைக்கு கொடுக்கிறார். லூக்கான் புஸ்தகத்தில் 2:11. லூக் 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான். திரும்ப வேற யாராட்டும் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்குள்ளே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறார்? எங்க பிறந்திருக்கிறார்? எங்க பிறந்திருக்கிறார்? எதுக்கு பிறந்திருக்காராம்? உங்க கண்ணீரை. நான் ஸ்டார்டிங்ல ஒரு வசனம் செஞ்சோமா, ஒரு தாய் கூட ஆனா இயேசு உங்களை மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலை வந்திருந்தாலும் இங்க இருந்து நீங்க போகும்போது சமாதானமா போங்க. உங்க கண்ணீரை துடைக்க இயேசு உங்க கூட வருவா. உங்க ஜெபத்தை கேட்க இயேசு உங்க கூட வருவா. உங்க சூழ்நிலையை மாற்ற இயேசு உங்களோட வருவா. உங்க பண தேவைகளை சந்திக்க இயேசு உங்க கூட வருவா. அடவுக்கு வச்சிருக்க நகைகள்லாம் 2026 கைக்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருடைய நகை வீட்டுல கழுத்துல இருக்கிறதோட அடவுக்கு இதுதான் நிறைய இருக்கும். அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றார், உன் கண்ணீரை துடைக்கத்தான் நான் அந்த பூமிக்கு வந்தேன், உனக்கு சமாதானம் கொடுக்கதான் நான் பூமிக்கு வந்தேன், உன் பிரச்சனையை மாற்றதான் நான் அந்த பூமிக்கு வந்தேன். உன் நோய்க்கு டாக்டர் மருந்து இல்லை சொன்னாலும் அதை சுகப்படுத்த தான் நான்
இயேசு எதுக்கு வந்தாரு? பக்கத்தை பார்த்து சொல். எங்க இருந்து இயேசு உன்னை சுகப்படுத்த வந்தாரு சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அழுகலாமா? நம்ம அழுகலாமா? அழுகதானே வந்தோம் எப்பவுமே. நான் பார்த்துருக்கேன் சில பேரை எவ்வளவு நன்மை செஞ்சாலும் ஒரு நாள் கூட நன்மை செஞ்சீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. வரும்போது எப்படி வராங்க? அங்கிருந்து நடந்துற போது தான் நல்லா வருவாங்க. சர்ச்சுக்கிட்ட என்னமோ இவங்க ஏசப்பா இவங்க இருந்து ஏதோ புடுங்கிட்டாரு மாதிரி. எனக்கு ஒரே டவுட்டு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியாது. தாவீது சொல்றான், ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னா உற்சாகமா போனானா. ஆனா நம்ம சொல்ற ஆலயத்துக்கு போனா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலயே பழைய துணி எடுப்பா. அந்த படம் தான் பழசா இருக்கு. அப்பதான் நம்ம தாழ்மைன்னு நினைப்பாங்க. தாழ்மை மனசுல இருக்கணும். எங்க இருக்கணும்? நீ போடுற துணியில இருக்கக்கூடாது. நீ நல்ல துணி போடணும், நீ நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நீ நல்லா அலங்கரிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா இயேசு உனக்காக இந்த பூமிக்கு வந்தாரு. நீ அசிங்கமா வாழணும்ட்டு அவர் அலங்கோலமா ஆகல. அவர் அலங்கோலமா ஆனதே நீ அழகா ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. எல்லா தேவனும் இந்த பூமியில எதிர்பார்க்கும். ஆனா இயேசு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். இயேசு ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்த்தார், நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். எப்படி வாழ்க்கை வாழணும்? நல்லா சாப்பிடணும், நீ நல்ல துணிமணி போடணும், நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் அவர் அலங்கோலமானார். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நீ எப்படி நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன கேட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இயேசு உங்களோட வருவார். நீங்க என்ன சூழ்நிலையில வேணா இருங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியணும், நீங்க கண்ணை மூடி ஏசப்பா இதுல எங்களால முடியாதுன்னு நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா இயேசு உங்களோட வருவார். ஹல்லேலூயா. சமாதானம் உங்க வாழ்க்கையில இருக்கும். நீங்க சமாதானத்தோட தான் இங்க இருந்து போவீங்க. ஹல்லேலூயா. நேற்று நைட் எத்தனை பேர் பிரேயருக்கு வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? வெளிச்சம் வந்துச்சா வாழ்க்கையில? எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த வெளிச்சம் வேணும்? எத்தனை பேருக்கு டான்ஸ் ஆடணும்ல? ஹல்லேலூயா. புதுசா வந்திருக்கீங்களா நீங்களா? எனக்கு தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியுமா உங்களா? ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் வந்ததுக்கு. சபையா நாங்கள் உங்க எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம். மேரி கிறிஸ்மஸ். அண்ட் கண்டிப்பா அப்பப்போ வாங்க, டைம் கிடைக்கும் போது. எங்கன்னு வந்திருக்கீங்கன்னு தெரியாது, உங்களுக்கும் ஒன்னே ஒன்று தான், நீங்க யாரை பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருந்து போகும்போது நீங்களும் சமாதானமா தான் போவீங்க. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை இயேசு மாத்துவார். நீங்க என்னைய நம்பி வராதீங்க, இங்க இருக்கிறவங்களை நம்பி வராதீங்க, அவங்க பக்கத்துல இருக்க அவளை நம்பி வந்துடாதீங்க. என் போனே எடுக்க மாட்டா, உங்க போனை என்னைக்கு எடுப்பாலும். சோ நம்பி வராதீங்க, இயேசுவை நம்பி வாங்க, உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். ஹல்லேலூயா. சரி, கை இருக்கவங்களா கையை தூக்கி காமிங்க, கால் இருக்கவங்களா காலை தூக்கி காமிக்க முடியாது, காலை அப்படி சுத்தி காமிங்க. பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் இயேசுக்காக ஆட போறேன், எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுங்க. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, யாரு என்னை பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ என்னை கேள்வி பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. நான் ஏசப்பா புள்ளப்பா, நீ யார் புள்ளைய வேணா இருந்துட்டு போ, நான் ஏசப்பா புள்ள, நான் ஆட போறேன். ஓகே. சரி, நல்லா யார் ஆடுவா சொல்லுங்க? ரொம்ப நல்லா ஆடுறவங்க யாராட்டு இருக்கீங்களா இங்க? நீ நல்லா ஆடுவியா பாப்பா? சரி, ஓகே. நான் உற்சாகமாய் தேவனுக்காக ஆடுறேன்னு மட்டும் என் பக்கத்துல வந்துருங்க. நான் இயேசு பிள்ளை இல்ல, நான் சாமி புள்ள, சாம் புள்ள, அந்த புள்ள, சாம்சன் புள்ள, இந்த புள்ள, விசி புள்ள, சீதா புள்ள, யாராட்டு இருந்தா அவங்க அந்த பக்கம் இருங்க. இயேசு பிள்ளைன்னு இருக்கவங்க மட்டும் என் பக்கத்துல வந்துருங்க. சாமி பட்டி இயேசு பிள்ளைன்னு சொல்றவங்க மட்டும் என் பக்கத்துல வந்துருங்க. இயேசு பிள்ளை நான் இல்லைன்னு சொல்றவங்கள எனக்கு எதிராக இருந்திருக்காங்க. வேற மாதிரி இயேசு பிள்ளையா? சரி, சூப்பர். நான் இயேசு பிள்ளைன்னு சொல்றவங்க மட்டும் என் பக்கத்துல வந்துருங்க, சரியா? நான் இயேசு பிள்ளைன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க அங்கே போனீங்க. ஓகே, இல்ல அங்கே இருக்க. நான் டெஸ்ட் பண்ணேன். நான் ஏன் இவ்வளவு ஷார்ட்டா முடிக்கிறேன்னா, எனக்கு உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு இருந்துச்சு. நீ சமாதானமா போ. தாவீதின் குமாரன் இந்த பூமிக்கு வந்தது உன்னை சமாதானமா வைக்க. வானத்தையும் பூமி படைத்த தேவன் இந்த பூமிக்கு வந்தது உன்னை சமாதானமா வைக்க.
நீ ஏன் குழம்பி இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ இயேசுவை நம்பி வந்த பிறகு நீ ஏன் கவலைப்படுற? நீ எப்படி போங்கிறது? நீ இன்னைக்கு பிறகு வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. நீ சொல்லிட்டனா இயேசு உனக்குள்ள பிறக்கிற. இப்ப எல்லாரும் என்ன சொன்னீங்க? இயேசு எங்க பிறந்திருக்கிறார்? ஓகே, நம்ம பேச்சுல மாற மாட்டலாம். இயேசு டன், பேச்சுல எந்த மாற்றமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகே தானே? இயேசு எங்க பிறந்திருக்கிறார்? அப்போ இன்னைக்கு பிறகு சமாதானம் இல்லாம நீ எப்படி இருக்கணும்? தள்ளுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். நீ உன்னை கீழேயே தள்ளுன்னு நினைப்பான். தள்ளுனவன் தள்ளுட்டும், தூக்குறவர் தூக்குப்பார். எப்படி? தள்ளுனவன் தள்ளுட்டும். சரி, ஓகே, ரெடியா? ரெடி? அல்லேலூயா சொல்லுங்க, ஜோரா சொல்லுங்க. ஓகே, அப்படி கை தூக்கி நல்ல கை இல்லையா பாப்பு நடையில இப்ப கை சுத்துங்க. பார்த்து சாமர்பதி ஜனங்கள் நீங்களே தான் ஆடணும். கல்லினவன் கல்லினான், தூக்கினவன் தூக்கினான், தூக்கினான் நிறுத்தினான். எப்படி? அதனால பக்கத்துல நீங்க தான் சொல்லணும். யாரால 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 உம்மாலே கூடும் உம்மாலே கூடும் உம்மாலே கூடும். ஸ்ப்ரெட் ஆயிக்கோங்க. ஆளுக்கு ஒரு ஜோடி பிடிச்சுக்கோங்க. பாய் பாய் கூட, கேர்ள் கேர்ள் கூட. ஓகேயா? ரொம்ப சொல்லுங்க, ஜோடி பிடிச்சுக்கோங்க. இதான் சான்ஸ். வெளிவிடா வாஸ் ருத்தின்னு அப்படி எடுத்துட்டு பாய் பாய் கூட, கேர்ள் கேர்ள் கூட. எல்லாரும் ஒரு ஜோடி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க. எல்லாருமே ஜோடி ஜோடியா பிடிச்சுக்கோங்க. யாருமே தனியா காட்டுங்க. ஏசப்பா, யாரெல்லாம் இன்னைக்கு ஆடுறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாரெல்லாம் ஆடுறாங்களோ அவங்களெல்லாம் சமாதானமா அனுப்புங்க ஏசப்பா. நமக்கு தெரியுமா, ஒரு பசங்க யாருக்கே பர்த்டேல நம்ம சாங் போடுவோம், டிஜே வைப்போம். எப்படி ஆடுவோம்? நம்ம எப்படி ஆடுவோம்? ஏசப்பா பர்த்டேக்கு இங்க இருந்து ஆடுறது. மற்ற பர்த்டேக்கெல்லாம் நம்ம செம்மையா ஆடுவோம். சரி, இன்னைக்கு ஏசப்பா பர்த்டே, நம்ம சமாதானமா இருக்க போறோம். நான் நேற்று சொன்னேன், மற்றவங்களுக்கு நம்ம பைத்தியமா தெரியலாம். எப்படி தெரியலாம்? ஏசப்பாக்கு நம்ம பிள்ளைங்க. அல்லேலூயா. அப்பா மூட முன்னாடி ஆட எந்த பசங்களும் கூச்சம். எங்க இந்த ஜெசிகா ஜெனிஃபர் எங்க? டேய், என்ன பண்ற நீ? மத்த நாள்லாம் ஆடுவ லல்ல லல்ல லல்லன்னு. ஓகே, ரெடியா? என்ன திரும்ப ஒரு பார்ட்னர் இருக்கு, விஜய் நான் காணும் பறந்துட்டானா? ஓகே, சரி, ஓகே, ரெடியா? ரெடிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சாங் நிக்க கூடாது, சரியாப்பா? ஸ்டார்ட். நான் பார்க்க மாட்டேன், நீங்க தான் ஆடணும். போடா, அங்க போடா. இருப்போம்.
அவர் வந்தாரு, என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து. யாரு எங்களுக்குள்ள தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் பாட்டையோட எனக்குள்ள தெய்வம் Happy Christmas, Happy New Year. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடும். அல்லேலூயா. ஆடினவங்க மட்டும் தான் சந்தோஷமா இருப்பீங்க, ஏன்னா ஆடாதவங்களுக்கு சந்தோஷமே வராது. எப்ப வரைக்கும் நீங்க சந்தோஷமா ஆடலைன்னா உங்களுக்குள்ள சந்தோஷம் எப்படி வரும்? யார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சொல்லுங்க. யார் எதுவுமே யோசிக்காம ஆடினாங்க பாத்தீங்களா, அவங்க தான் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, வித்தியாசத்தை பாருங்களேன். நீங்க பக்கத்துல பாருங்க, யாரையுமே பார்க்காம ஆடினவங்க ஃபேஸை மட்டும் பாருங்க. இப்போ இவங்க புதுசா இருக்காங்க, நீங்க பாருங்க ஃபேஸ். எங்க ஃபேஸ்ல ஒரு மாற்றம் இருக்கா இல்லையா? தெரியுதாமா என் ஃபேஸ்ல? தெரியுதா இல்லையா? ஏன்னா நாங்க எதுவுமே யோசிக்கல. நாங்க யாருக்காண்டி ஆடுறோம்? யாருக்காக ஆடுறோம்? யாருக்காக ஆடுறோம்? இன்னைக்கு யாரோட பர்த்டே? யாருக்காக வந்தாரு? எங்க வந்தாரு? எங்க வந்தாரு? வந்த இயேசுவை உள்ளே வச்சுக்கணும். அல்லேலூயா. எப்படி? நெஞ்சுக்குள்ள. எப்படி சொல்லுங்க? நெஞ்சுக்குள்ள எங்க வைக்கணும்? எனக்கு தெரியும், இது வரைக்கும் இந்த நெஞ்சுக்குள்ள நிறைய பேரை வச்சிருந்துருப்பீங்க நீங்க. சில பேர் 2 பேரை கூட வச்சிருக்கலாம். அவங்களெல்லாம் இன்னைக்கு வெளியே தூக்கி போட்டு இன்னைக்கு யாரை வைக்கணும்? நெஞ்சுக்குள்ள யாரை வைக்கணும்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இனிமே நெஞ்சுக்குள்ள ஏசப்பா மட்டும் தான் வைக்கணும் சொல்லுங்க. நெஞ்சுக்குள்ள ஏசப்பா மட்டும் தான் வைக்கணும். ஓகேவா? நெஞ்சுக்குள்ள யாரை வைக்கணும்? நெஞ்சுக்குள்ள யாரை வைக்கணும்? நெஞ்சுக்குள்ள யாரை வைக்கணும்? அல்லேலூயா. ஓகே. சொல்ல போறீங்க, நான் சொல்றதை நீங்க அப்படியே சொல்ல போறீங்க. ஏசப்பா, நீங்க இந்த பூமியில எனக்காக வந்தீங்கப்பா. தகுதி இல்லாத இந்த பாவியான எனக்காக இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. I love you ஏசப்பா. எனக்குள்ள நீங்க பிறந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, என் வாழ்க்கையில இங்க சமாதானம் இருக்குப்பா. பெரிதான வெளிச்சம் என் வாழ்க்கையில வந்திருக்குப்பா. இனி நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா. அப்படியே கைகளை உயர்த்தோமா? நன்றி பிதாவே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே. அப்பா, நீ உங்க வார்த்தைக்காக நன்றிப்பா. அண்ணால் அழுதாலும் சபையில போய் புலம்பி அழுதாப்பா. ஐயோ, என் விண்ணப்பத்தை கேளு, ஐயோ என் ஜெபத்தை கேளு, ஐயோ எனக்கு ஒரு பதில் தாரும் தேவன்னு அழுதாப்பா. ஆனா ஒரு நாள் எலி சொன்னான், ஏன் அழுகிற நீ? அவ சொன்னா, என் பிரச்சனை ரொம்ப பெருசு, அது உனக்கு புரியாதுன்னா. எலி சொன்னான், இஸ்ராயேலின் தேவன் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன்,
என் பிரியமான ஜனமே, என் அம்மா அப்பா, என் அண்ணன் தங்கச்சி தம்பி, நீ என்ன காலத்து குறித்து ரொம்ப கலங்கி இருக்கியோ, என்ன சூழ்நிலை நீ இருக்கியோ, என்ன தேவையோட நீ இருக்கியோ, ஐயோ இதுக்கு ஒரு பதில் இல்லையா, என் கணவர் திரும்ப மாட்டாரா, என் குழந்தைகள் மாற மாட்டாங்களா, ஐயோ எனக்கு திருமணம் நடக்காதா, இந்த கடன் மாறாதா, நான் வீடு வாங்க மாட்டேனா, அப்பா எவ்வளவு நாள் அந்த வாடகை வீட்டுல இருப்பேன், எத்தனை நாள் இந்த போதை காரியங்கள் என் வீட்டுல இருக்கும், என்ன காரியம் வந்து நீ கலங்கி இங்க வந்தாயோ, என்ன காரியம் உனக்கு கலங்க வச்சுட்டு இருக்கோம், நீங்க இயேசு வந்து சொல்கிறார், நீ சமாதானமா போ, நீ சமாதானமா போ, நான் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை. இந்த கிறிஸ்துமஸ் இது உனக்கும் இயேசுக்கு ஒரு உடன்படிக்கை. இன்னையிலிருந்து நீ சமாதானமாயிரு, ஏன்னா இயேசு உனக்குள்ள இருக்கிறார். அப்பா வந்திருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்கு ஒதுமிச்சு உதவி பண்ண எல்லா ஜனங்கள் மேல அவங்க தயவு இருக்கணும்ப்பா. அப்பா இந்த பண்டிகைக்குரிய ஆசீர்வாதம் இந்த சபை மேல, இந்த சபை ஜனங்கள் மேல, நீங்க வந்திருக்கிறவங்க மேல, இந்த கிராமத்தின் மேல நிலைத்திருக்கிறோம். அப்பா எங்களுக்குள்ள நீ வந்ததுக்காக நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்மா, நாங்க வெளிச்சமாய் வாழ்வோம். இனி நாங்க கொல்லவ மாட்டோம், என்ன சமாதானத்துல மட்டும்தான் இருக்கும். அண்ணாண்டு நீ சொன்ன நீ போ, அவர் என்னப்பா கேட்கப்பட்டது அதே வாக்குத்தத்தம் நாங்க இந்த கிறிஸ்துமஸ் பெற்றிருக்கோம்ப்பா. எங்க ஜெபங்கள், ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் கேட்டப்படும். அதற்காக உங்களுக்கு நன்றி. ஜோர கைத்தடி நன்றி சொல்லுவோம். ஜோர கைத்தடி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you, Jesus. Thank you, thank you, thank you, thank you. And let the people of the prayer and miracle. Bless them in the name of the Lord Jesus Christ. With the precious blood of heal upon them. Wipe away all the tears, God. Heal them, God. Set them free. அப்பா இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு விசுவாசத்தை சொன்னாப்பா. இப்போ என்ன கேள்வியோ அது தேவன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அண்ணா கேட்ட அந்த ஆண் குழந்தை அவள் கிடைச்சிச்சு. இன்னைக்கு உன் வேலை காரியம் நான் தகுதி இல்லாதவன் பானா, ஆனா நான் சொல்றேன்ப்பா என் ஜனட்ட, நீ விசுவாசத்தோட போ, நீ கேட்கறதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளைக்கு உதவிச்சு உதவி பண்ண எல்லா காரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா we love you அப்பா, நாங்க உண்மை ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா. தகுதி இல்லாத எங்களுக்காக ராஜ்யத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தப்பா. அழகான நீ அலங்கோலமாயிருப்பா. நாங்க ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்து, நாங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்போதும் உன் மகிமைக்க மாட்டேதான்ப்பா. அப்பா நாங்க எல்லா துதியும், எல்லா கனமும், நாங்க எல்லா மகிமையும் உனக்கு மட்டும் செலுத்துகிறோம்ப்பா. நீ பெருகையும் நாங்க சிறுகையுமா இருக்கோம்ப்பா. இயேசுவின் அதிகார நாமத்தை செபிக்கிறோம். செபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.